கர்த்தரும் உன்னதவுமான தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகத்துவமான மேன்மையான காரியங்களை செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 35 அதனுடைய 11வது வசனம். என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த சேயீர் மலை தேசத்தராய் இருக்கிற ஏசாவினுடைய சன்னதிகள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்புகிறதான அந்த பயங்கரமான அந்த கேடான சிந்தையோடு கூட செயல்படுகிற அந்த தீங்கை ஆண்டவர் கவனித்து இஸ்ரவேலை ஒடுக்குகிற அந்த தீங்கு நிமித்தம் அந்த புறஜாதிகளாய் இருக்கிற அந்த சேயீர் மலை தேசத்தார் தங்களுக்கு உள்ளே நடக்க பண்ணுகிற ஆண்டவருடைய பலத்த கிரியைகளை உணராதபடிக்கு எல்லாம் இயற்கை, எல்லாம் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த மெத்தனமான நிலையில் இருக்கிறதான அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் அதனால் என்கிற ஒரு வார்த்தையை அங்கே சொல்ல. எதனால் என்றால் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தினால் புறஜாதிகள் நடுவிலே பலத்த ஒரு வேதனையான கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கர்த்தர் தெய்வம் என்பதை அறிய பண்ணுகிறதற்கும் தேவ ஜனங்களுக்குரிய பாதுகாப்பை கொடுப்பதற்கும் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற காலமாய் இருக்கிறது. அன்று சேயீர் மலைக்கு அந்த சேயீர் தேசத்தாருக்கு வெளிப்படுத்தினது போல இக்காலங்களிலே உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவ ஜனத்திற்கு விரோதமான எண்ணம் கொண்டு வேத வசனத்திற்கு புறம்பான வாழ்க்கை வாழ்கிற எல்லாரும் தங்களுடைய வாழ்விலே தண்டனை இல்லாததினாலே நடப்பதெல்லாம் அது இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்கிற தோற்றத்தினாலே இன்னும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி தேவனை தேடவும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளும் மனமில்லாமல் எந்த அளவுக்கு பரிசுத்த ஜீவிதம் பண்ணுகிற தேவ ஜனத்தை குறை கூறி அவை குற்றம் சொல்லி ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்கி கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய கோபத்தின் மகிமையை வல்லமையை விளங்கு பண்ணும் பொழுது இது கர்த்தருடைய செயல் என்று அறிந்து கொள்ளுவார்கள். அதுவரைக்கும் அவர்கள் உணராது இருக்கிற ஒரு இருதயம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, தேவ கோபத்தின் நாட்களிலே இது கர்த்தருடைய செயல் என்று உணர்ந்து நாம் வேதனையை சகிக்கிற கூட்டத்தில் இராதபடி இக்காலங்களிலேயே கர்த்தர் நம்மளே கிரிய நடப்பிக்கிறார், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் உணர்த்துகிறார் என்கிற உணர்வோடு தேவனை பற்றி கொண்டு வரப்போகிற அழிவுக்கும் கோபத்துக்கும் நீங்களாக்கி தேவனோடு கூட வாழ்கிற அந்த உண்மையான உறுதியான வாழ்வை நாம் இக்காலங்களில் உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. புறஜாதிகள் தங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்காததினாலே இது தேவ கோபம் என்று அவை தெரிந்து கொள்ளாதபடினாலே ஆண்டவரே தங்களுடைய வழிகளிலே துணிந்து நடக்கிறார்களே. ஆனால் தேவனுக்கு பயந்த ஒரு கூட்டம் தங்கள் வழியை காத்து கொண்டு இனி வரப்போகிற தேவ கோபத்திலே சிக்கி அழிந்து விடக்கூடாது என்று ஆண்டவரே பயத்தோடும் பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் தங்களை காத்து கொள்ள முயற்சி செய்கிற ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, துன்மார்க்கமாய் நடக்கிற ஒவ்வொருவனும் தேவ கோபத்தின் நாட்களிலே மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுந்து எங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவ கோபம் வெளிப்படமே. அதனால் கர்த்தர் நம்மை விளங்க பண்ண போகிறேன். அதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவரே ஏமாந்தவர்களாய் அல்ல, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இக்காலங்களிலே எங்களுக்கு சொல்லப்படுகிற வேத வசனத்தை உணர்ந்து கொண்டு அந்த நித்தியத்திற்குரியவர்களாய் நிலைநிறுத்தி கொள்ள கிருபை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.